சத்தியமா இன்னும் 100 வருஷத்துக்கு இந்த ஸ்கீம்ல ஒரு ஸ்கீமை கேன்சல் பண்ணணும்னு நினைச்சா முடியாது. தமிழ்நாட்டில் பெரிய போராட்டமே இருக்கும். அன்னைக்கு வர முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் முதல்வர். இது அண்ணா சொன்ன வார்த்தை. நான் கொண்டு வந்த திட்டங்களை யாராவது தகர்க்கணும்னு நினைக்கும் போது தமிழ்நாட்டில் பெரிய போராட்டமே நடக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படி தகர்த்துட்டீங்கன்னா தகர்க்கிற வரை அண்ணாதுரை தான் சிஎம்னாரு. அதே தான் நான் சொல்கிறேன். இப்போது எம்கே ஸ்டாலின் வந்து கொண்டு வந்திருக்க திட்டங்கள் வந்து அவ்வளோ திட்டங்கள். இதில் ஒன்றை தகர்க்கணும் அப்படின்னு நினச்சி கையெழுத்து போடும்போது பயம் வரும் பாருங்க. பயம் வரும் வந்து தான் ஆகும். ஏன்னா ஒரு ஸ்கீமை கேன்சல் பண்ணாலும் தமிழ்நாட்டில் புரட்சி வெடிக்கும், பெரிய புரட்சி வெடிக்கும். ஒரு ஸ்கீமை கேன்சல் பண்ணாலும் எக்ஸ்ட்ரா தரேன்னு சொல்லிட்டு ஆளுமை இல்லாத சில நம்ம எடப்பாடி கூட இடையில சொன்னார், 2000 எப்படி கொடுப்பீங்க என்பது வரியை உயர்த்துவோம் அப்படிலாம் சொன்னார். வரியை உயர்த்தி நான் அந்த 2000 ரூபா கொடுப்பேன்னாரு. அப்படிலாம் இல்லை. பொருளாதாரம்னு ஒன்று இருக்குது, தற்சார்பு பொருளாதாரம். இப்போ மத்திய அரசு வந்து அவங்க தர வேண்டிய நிதிகளை வந்து பெரிய அளவில் கொடுக்காம தமிழ்நாட்டோட வளர்ச்சியை தடுக்கிறாங்க. இருந்தாலும் ஸ்டாலின் வந்து ஒரு தற்சார்பு பொருளாதார நிபுணரால் மட்டும்தான் அந்த வரி சுமையை, அந்த தராமல் தடுக்கக்கூடிய வரி சுமையை மீறி பொருளாதாரத்தில் இன்னைக்கு வந்து இந்தியாவில் 2வது இடத்துல வந்திருக்கு. எல்லா விஷயத்துலையும் மகளிர் பாதுகாப்பில் முதலிடம், கல்வியில் முதலிடம், அப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் முன்னேறி வந்திருக்கு. இந்தியா சுதந்திரம் வாங்கும்போது தமிழ்நாடு வந்து கடை கோடியில் இருந்தது வளர்ச்சியில். இன்னைக்கு எல்லாத்தையும் முதலிடத்தில் வந்திருக்கு. த மேஜிக் 5 வருஷம் நடந்தது பெரிய மேஜிக். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறேன் திமுகவுக்கு.